மஞ்சை வசந்தன் என்பவர் கி. வீரமணியை பெருமைப்படுத்தும் விதமாக வியப்பின் மறுபெயர் கி. வீரமணி என்றொரு நூலை வெளியிட்டுள்ளார். அவரை போலவே நமக்கும் வியப்பின் மறுபெயராகத்தான் வீரமணி தெரிகிறார். பகுத்தறிவாதி என சொல்லிக்கொண்டு எப்படி பகுத்தறிவு கெட்ட தன்மையுடன் அவரால் இருக்க முடிகிறது என்பதே நம் வியப்புக்கான காரணம். ஒரு மனிதன் செயற்கரிய செயல் செய்து வியப்பில் ஆழ்த்தினால் பெருமை, அதே நேரம் வெட்கங்கெட்ட செயலை செய்து இவ்வளவு ஈனத்தனமாகவா இருப்பார்கள் என்ற கேள்வியுடன் வியப்பை ஏற்படுத்தினால் அது சிறுமை. ஒரு பத்திரிகை ஆசிரியராக கி. வீரமணி இருக்கிறார். ஆனால் ஒரு நிருபர் தாக்கப்பட்டால் கூட அதற்காக கண்டனம் தெரிவிக்க கூட திராணியற்றவராக இருக்கிறார் என்றால் எத்தனை மோசமான பத்திரிகை ஆசிரியராக கி. வீரமணி இருப்பார். அந்த மோசமான தன்மைதான் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கி. வீரமணிக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு பத்திரிகைவாதியாக, ஒரு நாத்தியவாதியாக அறியப்படுகிறார். ஆனால் சக பகுத்தறிவாதி, சக நாத்தியவாதி தாக்கப்பட்டால் அதற்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார். கி. வீரமணி கண்டனம் செய்ய தாக்கியவனின் மதம் முக்கியம். எந்த மதத்தைச் சேர்ந்தவனால் தாக்கப்பட்டார், சிறுபான்மையா பெரும்பான்மையா என பார்த்து தாக்குதலை கண்டிப்பார் என்பது எத்தனை மானக்கேடான செயல். ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தும் இத்தகைய மானக்கேடுடன் கி. வீரமணி இருப்பதுதான் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இதைவிட வியப்பில் ஆழ்த்தும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இவ்வளவு பிழையான அறிவுடன் இருக்கிறோம் என்று உணர்கிற அறிவில்லாமலே 91 வயதுக்காரராக இருப்பதுதான் இன்னும் அதிகப்படியான வியப்பை தருவது. நேற்றைய தினம் 24/1/2024 திருப்பூரில் ஒரு நிருபர் குரூரமாக தாக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊடகவாதிகளும் இந்த கொலைவெறி தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளனர். வியப்பின் மறுபெயரான கி. வீரமணி மாத்திரம் இந்த தாக்குதலை கண்டிக்கவில்லை. திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு நிருபர் தாக்கப்பட்ட செய்தியை வெளியிட்டால் திராவிட மாடல் ஆட்சியின் மானம் பறிபோய்விடும் என கி. வீரமணி அந்த செய்தியை பிரசுரிக்கவில்லை. நிருபரின் உயிர் போனாலும் பரவாயில்லை, திராவிட மாடல் ஆட்சியின் மானம் போய்விடக்கூடாது என நினைக்கிற கி. வீரமணியின் அயோக்கியத்தனத்தை கண்டு நாம் வியக்காமல் இருக்க முடியுமா? இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் சிக்கி நேற்று வரை, அதாவது 24/1/2024 வரை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகத்துறையைச் சேர்ந்த 83 பேர் பலியாகியுள்ளனர். உயிரை துச்சமாக மதித்து உண்மை பேச வேண்டும் என களத்தில் நின்று உயிர்விட்ட அவர்கள் வியப்பிற்குரியவர்களா? திராவிட மாடல் ஆட்சியின் பெயர் கெட்டுவிடும் என்பதற்காக கொடூர தாக்குதலுக்குள்ளான நிருபர் குறித்த செய்தியை மூடி மறைக்கிற கி. வீரமணி வியப்பிற்குரியவரா? காசா போர் முனையில் உயிர் நீத்த நிருபர்கள் தங்கள் செயற்கரிய செயலினால் வியக்க வைக்கிறார்கள். ஈனமான கி. வீரமணியோ தன் பித்தலாட்ட குணத்தால் வியக்க வைக்கிறார். இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பத்திரிகை ஆசிரியராக இருக்க தகுதி படைத்தவரா? ஈவே ராமசாமி சொன்ன மானமும் அறிவும் இருந்தால் ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாமா? ஒரு நிருபர் தாக்கப்பட்ட செய்தியை பிரசுரிக்க மறுக்கிற ஆசாமிக்கு ஆசிரியர் பதவி மட்டும் கேட்கிறதோ? நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல், பத்திரிகையாளர் சங்கங்கள் கடும் கண்டனம் என்கிற தலைப்பில் வந்த செய்தி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த 7 ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு வழக்கம்போல் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த நேசப்பிரபுவை கார் மற்றும் பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பின்தொடர்ந்து நோட்டமிட்டு அவர் குறித்து அவர் உறவினர்களிடமே விசாரித்துள்ளனர். அடையாளம் தெரியாத நபர்கள் நேசப்பிரபுவை பின்தொடர 4 மணி நேரத்திற்கு மேலாக பாதுகாப்பு கேட்டு காவல்துறையினரிடம் நேசப்பிரபு கோரிக்கை வைத்தும் காவல்துறை அதனை அலட்சியமாக கையாண்டுள்ளது. இந்நிலையில் இரவு 9 மணி அளவில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு சென்றுள்ளார்.
அங்கும் சிலர் இவரை நோட்டமிட்டு பின்தொடர காவல்துறையினருக்கு வந்தவர்களின் வாகனங்கள் உள்ளிட்ட விவரங்களை எடுத்து கூறி பாதுகாப்பு கேட்டுள்ளார். காவல்துறையினரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுதே சுமார் 5 வாகனங்களில் வந்த கும்பல்கள் நேசப்பிரபுவை சுற்றி வளைத்து ஒரு கட்டத்தில் நேசப்பிரபு பதறி அடித்துக்கொண்டு அருகே இருந்த பெட்ரோல் பங்கிற்குள் ஓடியுள்ளார். அவரை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளது. இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த நேசப்பிரபுவை மீட்டு பல்லடம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்ற, மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம், திருப்பூர் பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள செய்தி மற்றும் ஊடக சங்கத்தினர் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் என்கிறது செய்தி. வீரமணியை தவிர தமிழகத்தில் அனைவரும் கண்டித்துள்ளனர். தான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பதையே வீரமணி பல நேரங்களில் மறந்து விடுகிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு சான்று. தான் என்ன பதவியில் இருக்கிறோம், அதற்கான பொறுப்பெல்லாம் என்னென்ன என தெரியவில்லை ஆசிரியர் வீரமணிக்கு. சம்பந்தப்பட்ட செய்தியில் நிருபர் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு எதிரிகளிடமிருந்து தப்பிக்க ஓடியுள்ளார். அந்த காட்சி ஒரு பத்திரிகை ஆசிரியராக வீரமணியின் மனக்கண் முன்னால் ஓடியிருக்க வேண்டாமா? நிருபரை தாக்கியவர்களை விட அதிமோசமான நபராக நமக்கு வீரமணி காட்சி தருகிறார். இந்த இடத்தில் 61 ஆண்டுகளாக ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய வீரமணிக்கு இந்த கொலை பாதக செயலை கண்டிக்க வேண்டும் என புத்தி இல்லை என்றால் அறிவு பிள்ளையான நபரிடம்தானே ஈவே ராமசாமி விடுதலை பத்திரிகையின் ஆசிரியர் பணியை தந்துள்ளார். அது ஈவே ராமசாமியின் மாபெரும் தவறில்லையா? ஒரு நிருபர் தாக்கப்பட்ட விஷயம் பற்றி பேசுவதா வேண்டாமா என்கிற வீரமணியின் புத்தி தடுமாற்றத்திலிருந்தே அவரது 75 ஆண்டுகால பொது வாழ்க்கை யோகியதை தெரிந்துவிடவில்லை.